everyone, welcome to Uday Antique. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 24 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அகைன் நமக்கு ஒரு எண்ணெய் சீட்டி கிடைச்சிருக்குது. ஒரு ஸ்மால் சைஸ்ல இருக்கக்கூடிய எண்ணெய் சீட்டி நல்லா இருக்குது பாருங்க. இப்போ நமக்கு அடிக்கடி கிடைக்க மாட்டேங்குது, எப்பயாச்சும் தான் கிடைக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப ரேரான பீஸ். ஸோ மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. இந்த வாட்டி ஒன்று தான் நமக்கு கிடைச்சிருக்குது. 2.8 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 3.2 இன்ச் இருக்குது. எல்லாருமே என்கிட்ட கேட்ட பாயச ஊரிலே கொஞ்சம் பெரிய சைஸில் கேட்டுட்டு இருந்தீங்களா, பெரிய சைஸ் கிடச்சிருக்கு. வித்து ஒரு ஸ்பூனோட கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி நல்லா கொடுத்துருக்குறாங்க. நல்ல கண்டிஷனாக இருக்குதுங்க, நீட்டாகவும் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், உள்ள சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும்ல. நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்குது ரெண்டுமே. பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா வார் பிளே பண்ண ஸ்பூனு, அந்த காலத்து ஸ்பூனுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல வருஷம் ஓல்டு, கேரளா சைடில் உள்ளது தான், கேரளா பிரான்ச் தான். ஹைட் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தால் கூஜா தான் இது. நல்ல ஒரு மீடியமான சைஸில் இருக்கக்கூடிய கூஜா, ஒரு டேமேஜ் இல்லைங்க, நீட்டாக அப்படியே பாலிஷ் பண்ணி இருக்குது. நீங்கள் வாங்கி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு உள்ளேயும் காட்டுறேன். நல்லா கோல்டன் கலரில் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் இல்லை அப்படின்னா நம்ம டைனிங்கில் வச்சா கூட அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிச்சனில் இங்கே பாருங்கள், உள்ள கிளாஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மினுங்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்குது. யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. 7 இன்ச் இருக்குது. கருவு சட்டி, அதாவது குட்டி பானை, குட்டி அண்டான்னு கூட சொல்லுவாங்க அந்த காலத்தில். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பிராஸ் தான் மெட்டீரியல். அங்கே பாருங்கள், அந்த காலத்து ஜாயிண்ட்டு. யூஸ் பண்ணணும்னா உள்ளே ஈயம் பூசிட்டு யூஸ் பண்ணுங்கள், அதாவது டின் கோட்டட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்படி தான் பீஸ் கிடச்சிட்டு நம்ம அதனால தான் அப்படியே அப்டேட் பண்ணுறது. இது ஒரு சின்ன உருளி. இதுவுமே பார்த்தீங்கன்னா கேரளா சைடில் உள்ளது தான். பார்த்துக்கோங்க, கீழே 4 ஸ்டாண்ட் வச்சுருக்கும். உள்ளேயும் பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பாடு செஞ்சுக்கலாம். சாப்பாடு செய்யலாம், அப்படிலாம் சட்னி செய்யலாம். இந்த மாதிரி உங்கள் விஷ் தான். ஆனால் சாப்பாடு நல்லா செஞ்சு நல்லா இருக்கும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இங்கே பாருங்கள் 3 விளிம்பு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும் இந்த மாதிரிலாம். உள்ளேயும் பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. விளிம்பு இந்த மாதிரி உருளிலாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். அதுவும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய உருளிலாம் பயங்கர ரேட்டுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதனால ரேட் போட்டு சொல்கிறேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இதெல்லாம் வந்து எப்பயாச்சும் தான் கிடைக்கும், ரேர் பீஸ். இந்த மாதிரி ஷேப் பாருங்கள், ஷேப்பே உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் ரெட்டை விளிம்பு வச்சுருக்கும் பாருங்கள். விளிம்பு பார்த்துக்கோங்க. இதே இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, ஒரு 150 இயர்ஸ் ஓல்டுனால தான் இந்த மாதிரி இருக்குது. நமக்கு இந்த மாதிரி பீஸ்லாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் இதையுமே வந்துட்டு நீங்கள் சாப்பாடு செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மினி கும்பா, சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கும்பா, நீங்கள் சாப்பாடு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஏதாச்சும் சட்னி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனாக இருக்குது. முறி வெங்கலங்க, இதெல்லாம் லைட் வெயிட்டாக இருக்கும். பியூர் பிரான்ஸ். 2.8 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த, டிஎம் பண்ணிட்டே இருந்த, இந்த வாட்டி நமக்கு ஒரே ஒரு கடாய் கிடச்சிருக்கு. இதான் லாஸ்ட் ஒன்றுங்க. இதுக்கப்புறம் நமக்கு எப்போ கிடைக்கும்னு தெரில. இங்கே பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்ல கண்டிஷனாக இருக்குதுன்னு. கீழேயும் பார்த்துக்கோங்க, ஜெய்ப்பூரில் பண்ணது, ஜெய்ப்பூர் கடாய். இதோட இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம இதோட 3 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம். இதுதான் லாஸ்ட் பீஸுங்க. இதுக்கப்புறம் நமக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியும். இதுவே நான் வந்துட்டு ரொம்ப நிறைய இடத்துல கேட்டு கிடைச்சதுன்னா இது ஒன்று மட்டும் தான். நிறைய பேர் என்கிட்ட வீடியோவில் ப்ரைஸ் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. நான் ப்ரைஸ் கண்டிப்பாக சொல்வேன். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா என்னோட எபிசோட் 100 எபிசோடில் வந்துட்டு நான் கண்டிப்பாக ப்ரைஸோட வீடியோ போடுறேன். அது வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு நான் காண்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இது ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் பிரான்ஸில் பண்ணது தான். இது வந்துட்டு பெப்பருக்கு, இது வந்துட்டு பெப்பருக்கு, இது சால்ட் இல்லை, இது பெப்பருக்கு, இது சால்ட்டுக்கு. நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பிரான்ஸு, அடியில் காப்பர். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அந்த காலத்தில். உள்ளேயும் பார்த்துக்கோங்க, வித்தியாசமாக இருக்குதுல்ல. முதல்ல தான் இது, அதாவது crocodile. அதில் வந்துட்டு என்னதுன்னா சங்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. அந்த காலத்துலலாம் crocodile வந்துட்டு நமக்கு ரொம்ப ராசி அப்படின்னு சொல்லுவாங்களாம், பூஜை ரூமில் வைக்கிறது. பார்த்துக்கோங்க, பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். 6 இன்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கல கிளாஸ். இந்த வாட்டி ஒரே ஒரு கிளாஸ் தான் கிடச்சிருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன் ஷேப்பே. உள்ளேயும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற பிளாக் எல்லாம் போயிடும். ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்குள்ளது ஹேண்ட் வாஷ் பண்ணி நம்ம காட்டுறோம். இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே ஆன்டிக் பீஸாக காட்டுறதுனால தான் அப்படி இருக்குது. நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக போயிடும், நீட்டாகிடும்.
அரைநாளின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஃபுல்லாக டிசைனு பிரான்ஸ் தான் மெட்டீரியல், பிராஸ் கிடையாது. எவ்வளோ அழகாக ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் அரிசி அளக்கிறதுக்கு, நெல் அளக்கிறதுக்கு, அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் எல்லா குடும்பமும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குடும்பமாக இருப்பாங்களாம். அப்போ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குலாம் ரொம்ப சின்னது. இப்போலாம் நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போவும் நம்ம நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பூஜை ரூமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெல் போட்டு சாமி முன்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு தான் நிறைய பேர் என்கிட்ட வாங்குறாங்க. இப்போ இருக்க ஒரு செம்மையான ஆன்டிக் பீஸ் இந்த வாட்டி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலூர்லின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கேரளா சைடில் தான் நமக்கு கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ்லாம் ரொம்ப ரேருங்க. நீங்கள் எங்கேனாலும் பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கிடைக்கும். அதுவுமே பெரிய சைஸும் ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் ரொம்ப ரொம்ப ரேர். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து கடுகு தாளிக்கிறதுக்கு, ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு தான். அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம்மா. இதெல்லாம் வந்துட்டு நல்ல பீஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா கேரளா பிரான்ஸு, வெள்ளோடு பிரான்ஸு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதெல்லாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். நம்ம ஆன்டிக் பீஸ்னால அப்படியே காட்டுறோம். இதை பாலிஷ்லாம் பண்ணி வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் என்கிட்ட பாலிஷ் பண்ணி கேட்குறீங்க, ஆனால் என்னோட பாலிஷ் பண்ணுற பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப லாங்கில் இருக்குது. ஸோ என்னால் வந்துட்டு இருக்கிற கண்டிஷனில் தான் என்னால் இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியும். நான் பாலிஷ் பண்ணி இது பண்ணுறத வரைக்கும் பாலிஷ் பண்ணாமல் நான் கொடுக்குற பொருள் தான் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸும் இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த பொருளோட மதிப்பு என்ன, அந்த பொருள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஆன்டிக்லேங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கடாயின்னு பாருங்க. நிறைய பேர் கடாயின்னு சொல்லுவீங்க, பனாலின்னு சொல்லுவீங்க, என்னனாலும் உங்கள் இஷ்டம் தான். நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்வீங்க நேமு. நாங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வடசட்டின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இது பாருங்க எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. கேரளா சைடில் உள்ள வெள்ளோடு பிரான்ஸ் தாங்க இது. உள்ளே பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்க. இந்த மாதிரி இதை விட பெரிய இதே மாதிரி சைஸில் நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய கடாய் இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. நிறைய பேர் கேட்டனால தான் நம்ம மறுபடியும் அப்டேட் பண்ணது. ஃபுல் நல்ல கண்டிஷனுங்க பாருங்க, ஒரு டேமேஜுமே கிடையாது, அவ்வளோ பக்கா கண்டிஷனில் இருக்குது. அது கேரளா பிரான்ஸு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. வித்து மட்டும் நான் இப்போ காட்டுறேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வித்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச் இருக்குது. கேரளா புட்டுக்கடம். இது வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்ல பெரிய சைஸாகவும் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது, நல்ல கண்டிஷன். உள்ள சில்லோட கிடச்சிருக்கு இந்த வாட்டி. ஐயோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதில் தனியாக காட்டுறேன். இதை பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிற பகுதி நல்ல ஆன்டிக் பீஸுங்க. நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அகைன் புட்டுக்கடம் கிடச்சிருக்குது. உடல் நமக்கு புட்டுக்கடமே கிடைக்கல. நிறைய பேர் என்கிட்ட புட்டுக்கடம் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ தான் கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள் உள்ள சில்லோட கிடச்சிருக்குது. உள்ளே போட்டுட்டு உள்ளே பார்த்துக்கோங்க, போட்டுட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல பக்கா கண்டிஷனு. கேப் மூடிலாம் பார்த்தீங்கன்னா லிட் எல்லாமே கூட நல்ல க்ளோஸ் ஆச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய பானைன்ட்டு. ரொம்ப பெருசும் இல்லை, மீடியமான சைஸ் தான். நிறைய பேர் என்கிட்ட ஸ்மால் சைஸ் போடும்போது நிறைய பேர் ஒரு மீடியமான சைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டே இருந்தீங்க. அதுவும் லிட்டோட கிடச்சிருக்குது, நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கேரளா பிரான்ஸ் தாங்க இது. கேரளாவில் பண்ணக்கூடிய பானை தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல பானை, ஒரு டேமேஜும் இல்லைங்க. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு டேமேஜ் கிடையாதுங்க. அடியிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கோயில் திருவிழாவில் அப்புறம்லாம் பொங்கல் டைமில் பொங்கல் வைக்கிறதுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். பொங்கல் டைம் லாஸ்ட் டைமில் வந்து நிறைய பேர் பொங்கல் பானை இருக்கான்னு கேட்குறீங்க. அந்த டைமில் வர்ற பொங்கல் பானையை விட இந்த மாதிரி நடுவில் வர்ற பொங்கல் பானைலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட லிட்டு இதை வந்து அதுக்கு லிட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வந்துட்டு என்னென்னா ஒரு பவுல் தான். நம்ம வந்துட்டு சாப்பாடு செய்யறதுக்கு இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் பொங்கல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு, அப்படிலாம் நம்ம ஏதாச்சும் பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அடியிலாம் பார்த்தீங்கன்னா சுற்றிலே அடித்து செஞ்சுருக்குறாங்க. அந்த காலத்துக்குள்ளதுங்க. ஜாயினிங்லாம் பாருங்கள் 100 years ஓல்டுங்க. நல்லா இருக்குது, பெரிய சைஸாக இருக்குது. நம்ம அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்குங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. பாருங்கள் ஒரே ஒரு சங்கு கிடச்சிருக்கு, பாலாடை ஒரே ஒரு பாலாடை கிடச்சிருக்குது. அதுவுமே இந்த மாதிரி வித்தியாசமான வச்சுருக்குது. வெங்கலம் தான் இது. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் இல்லை, அவ்வளோ நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. சூடத்தட்டு பாருங்க, இதில் வந்து சூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிடிக்கிறதுக்குமே அவ்வளோ அழகாக இருக்குது. வெங்கலம் தான், பிராஸ் கிடையாது. நிறைய பேர் பிராஸான்னு கேட்குறீங்க பூஜை ஐட்டம்ஸ்லாம். நான் பூஜை ஐட்டம்ஸ்லாம் பிராஸ்னு சொல்லிடுவேன், பிரான்ஸ்னா பிரான்ஸ்னு சொல்லுவேன். இது வந்துட்டு வெங்கலம் தான். அங்கன வெட்டா எவ்வளோ பெரிய சங்கல வெட்டா பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட பிக் சைஸ் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுவுமே வித் ஸ்பூனோட கிடச்சிருக்கு. எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி ஸ்பூனோட கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இதெல்லாம் சங்கன தீபம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கீழெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது நான் கிளியராக அனுப்புகிறேன் கழட்டி வச்சு. பாருங்கள் தீபம் போட்டுக்கிட்டு இதில் வந்துட்டு ஆயில் ஃபில் பண்ணிட்டு ஆயில் இப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு அது காலியாக அதுக்கு ஒரு செயினும் கொடுத்துருப்பாங்க. மில்க் ஃபில்டர்ஸ்
3 அண்ணா கிடச்சிருக்கு இந்த வாட்டி. 3மே பார்த்தீங்கன்னா வெங்கல பீஸ் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இந்த வாட்டி 3 அண்ணா தான் கிடச்சிருக்குது. இதில் வந்துட்டு டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். உள்ள டாட்லாம் வேறு மாதிரி இருக்குது. இது 2 எப்போதும் போல் காமனாக இருக்குது. மிரர் ஃப்ரேம் தான். இதில் வந்துட்டு மிரர் அட்டாச் பண்ணிக்கணும் பின்னாடியோடி. நீங்கள் வந்துட்டு கடையில் கொடுத்து அந்த மிரர் அட்டாச் பண்ணுறவங்க கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க மிரரு. மிரர்லாம் அட்டாச் பண்ணிட்டு பாருங்களேன், இப்படி நம்ம ஒரு வாலில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். நம்ம அட்டாச் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் மிரர் வச்சு, அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இதை மிரர் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்டிக்கான டிசைன். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யாழின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஆன்டிக் சேல் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். யாழி வச்சதுனாலுமே ரொம்ப எப்படி சொல்கிற ரேரான பீஸு. யாழி இருந்தாலே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆன்டிக் கலெக்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இது. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. பின்னாடியும் பார்த்துக்கோங்க. வெங்கலம் தான், பிராஸ் கிடையாது, பிரான்ஸ் தாங்க மெட்டீரியல். ஒரே ஒரு தூக்கு கிடைச்சிருக்கு இந்த வாட்டி. நம்ம போனாடி காமிச்ச மாதிரியே இருக்கக்கூடிய தூக்கு தான் இது. ஃபுல்லி நீட்டாக இருக்குது. நம்ம வாங்கிட்டு ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். ஒரு குத்து போனி தான் இது. இது வந்து குத்து போனி தான் எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய ஊரில் நிறைய வித்தியாசமாக சொல்லுவாங்க. பாருங்க, கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஜாயினிங்கு. நம்ம ஏதாச்சும் தண்ணி வச்சுக்கிறதுக்கு, அப்படிலாம் மாவு நம்ம ஆட்டிட்டு மாவை நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஈயம் வந்துட்டு நல்ல ஈயமாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. சின்ன தூக்கு, இந்த மாதிரி தூக்கு நிறைய பேர் போன வாட்டி நான் கேட்டிருந்தீங்க. சிலையும் பார்த்துக்கோங்க, அவ்வளோ நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்குது. போன வாட்டி இதே மாதிரி 2 சேல் பண்ணோன்னு நினைக்கிறேன். 2மே வந்துட்டு உடனே போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வாட்டி ஒன்று கிடச்சிருக்கு, அப்டேட் பண்ணியிருக்கிறேன். நான் அதே தான் போடுறேன் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் யாருக்குமே வேணும். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பொருள் தான் நம்ம அப்டேட் பண்ணுறது. பாருங்க, ஒரு பிளேட்டு, பிராஸ்லெட் டிசைன் வச்ச பிளேட். இதெல்லாம் நம்ம டைனிங்ல வச்சு நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரூட் பிளேட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. 8.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல பிளேட், ஓப்பன் ஒர்க் வச்ச பிளேட்டு. எவ்வளோ அழகா இருக்குல்ல. பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பூஜைக்கு அப்புறம் நம்ம கோயிலுக்குலாம் இதில் தேங்காய் பழம் அந்த மாதிரி நம்ம வச்சு கொண்டு போனோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாரோட கண்ணும் நம்ம மேலே தான் இருக்கும். 10.1 இன்ச் இருக்குது. தாம்பலம் தான் இது. தாம்பரத்திலே ஹேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா பூ மாதிரி போட்டு டிசைன். ஃபுல்லாக ஓப்பன் ஒர்க்குங்க, சுற்றி ஓப்பன் ஒர்க்கு. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் டைமில் நம்ம கொண்டு போகும்போது இப்படி கையில் நம்ம ஆரத்தி எடுக்கிறதுக்கு நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தால் இட்லி ஸ்டீமர் அகைன் கிடச்சிருக்குது. இது வந்து நல்லா மீடியமான சைஸ் தான், நல்லா பக்கா கண்டிஷன். நீங்கள் வாங்கி உள்ள இன்னும் ஒருக்கா நீங்கள் இது வந்து பழைய டின் கோட்டட் தான். நீங்கள் புதுசாக டின் கோட்டட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ வருஷம் ஓல்டுங்க. இவ்வளோ வருஷம் ஓல்டுக்குள்ள நமக்கு கிடைக்கிறதே நமக்கு ரேராக தான் இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்க. லாக்குமே கரெக்டாக ஆகிடும். பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம காட்டக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பற்றின மற்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணா மேலே ஸ்கீனில் கொடுத்துக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.